ॐ श्यामलायै विद्महे हलहस्तायै धीमहि तन्नो वाराहि प्रचोदयात्. ஜெய் வராகி. உலகெங்கும் வாழக்கூடிய அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகி என்னுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேனின் ஆசீர்வாதங்கள். நீலகண்ட அஷ்டமி. ஆடி மாதம்னாவே நம்முடைய குல தெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் பரிகாரங்கள் செய்வதற்கும் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கும் ஒரு அதி அற்புதமான ஒரு மாதம். இந்த மாதத்துல நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தனித்துவமான பூஜைகளும் பரிகாரங்களும் ஹோமங்களும் உண்டு. அந்த வகையில யாரெல்லாம் எதிரி தொல்லை, கடன், நோய், பல லட்சங்கள்ல பல கோடிகள்ல இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளை நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க. எதிரிகள் நாசமாக வேண்டும், எதிரிகள் விலக வேண்டும், ஏவல், பில்லி, சூன்யம் போன்ற பலவிதமான அல்லவைகளுடைய தொடர்பு பெற்று வாழ்க்கையே நிர்மூலமாகி நான் சொல்லனா துயரத்துல சிக்கி தவிக்கிறேன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க இல்லையா? அவங்க எல்லாருமே உங்களுடைய வாழ்க்கையில் இழந்ததை பெறவும், ஏற்றம் பெறவும், எதிரி தொல்லையிலிருந்து விடுபடவும் அதி அற்புதமான ஒரு நாள். பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 28/7/2024 ஞாயிற்றுக்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம், மேலும் நீலகண்ட அஷ்டமின்ற திதி. இந்த அஷ்டமி திதியிலேயே இது ஒரு விசேஷமான பலனை தரும். யாரெல்லாம் சர்வதோஷம் என்ற சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு உங்களுடைய சுய ஜாதகத்துல விஷக்கன்னிகா தோஷம்னு ஒன்று இருக்கும், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வரன் வரும். அந்த பெண்களுக்கு தான் முக்கியமான அந்த தோஷம் வேலை செய்யும். அந்த நிறைய வரன் வந்தாலும் எதுவுமே செட் ஆகாம ஏதாவது ஒரு விதத்துல தட்டி கொண்டே போயிட்டு இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தலைமுறைகளாக அவர்களுடைய குடும்பம் வளர்ச்சி என்பதே இல்லாமல் இருக்கும். அதாவது வருமானம் வரும், அதுக்கேற்ற செலவு வந்துக்கிட்டே இருக்கும், எந்தவித முன்னேற்றமும் இருக்காது. வாழ்க்கையில் ஒரு பொருளை ஆசைப்பட்டும் வாங்க முடியாது, அப்படி ஒரு சூழ்நிலை. அதாவது சாப்பிட்றதுக்கும் வருமானத்துக்கும் சரியாக போயிடுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா? அவர்கள் எல்லோருமே இந்த நீலகண்ட அஷ்டமின்னு சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய புற்றும் பைரவர் சன்னதியும் எங்கெல்லாம் பக்கம் பக்கமா இருக்கிறதோ அல்லது ஒரே ஆலயத்தில் இருக்கிறதோ அந்த ஆலயத்திற்கு சென்று உங்களுடைய வழிபாட்டை செய்ய வேண்டும். சார் என்ன பண்ணலாம் எனும் பொழுது, பைரவருக்கு பூசணிக்காய் கிடைச்சதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல அது கிடைக்கணும். அது கிடைச்சதுன்னா அதில் சிகப்பு திரியும் வாழைத்தண்டு திரியும் சேர்த்து திரித்து நல்லெண்ணெய் தீபம் விட்டு விளக்கேற்றணும். சரி, அது கிடைக்கலன்னும் பொழுது தேங்காயில நல்லெண்ணெய் விட்டு சிகப்பு திரியும் தாமரை திரியும் சேர்த்து திரித்து அந்த வழிபாட்டை செய்யலாம். அந்த பைரவருக்கு உண்டான அஷ்டோத்திரங்கள், எலுமிச்சை சாதம் கண்டிப்பாக நைவேத்தியம் வைக்க வேண்டும். வெத்தலை, பாக்கு, பழம் எல்லாம் பண்ணுங்க. எலுமிச்சை சாதத்தை நீங்க நைவேத்தியம் பண்ணுங்க. சரி, புற்றுக்கு என்ன பண்ணணும் எனும் பொழுது 21 நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்ற வேண்டும். தூய நல்லெண்ணெய் வாங்கணும், செக்கில் ஆட்டினதாக இருக்கணும். பஞ்சு திரியே போதும். 21 நல்லெண்ணெய் தீபங்களை ஏற்றி சம்பங்கி பூவும் முல்லை, மல்லிகை இதை சேர்த்து அந்த புற்றுக்கு உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை சொல்லி
அர்ச்சனை செய்து மாவிளக்கு செஞ்சு அதில் நெய்யை விட்டு வெள்ளத்திரியை போட்டு தீபம் ஏற்றணும். நல்லா கவனிச்சுக்கங்க. 21 நல்லெண்ணெய் தீபங்கள், ஒரு மாவிளக்கு, இதை நீங்கள் வச்சு அம்பாளை பிரார்த்தனை பண்ணி, நாங்கள் செய்த தவறுகள் எதுவாக இருந்தாலும், எங்கள் முன்னோர்கள் செய்த தவறு எதுவாக இருந்தாலும் எங்களை மன்னித்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, நாங்கள் செஞ்ச எந்த தப்பாக இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்கன்னு மனமுருகி பிரார்த்தனை பண்ணி நீங்கள் வரும்பொழுது அந்த தேவதை யாரெல்லாம் உங்களுக்கு இடையூறு செய்தார்களோ, என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்ததோ அத்தனையுமே விலகும். முடிந்தவர்கள் பைரவருக்கு 54 எலுமிச்சம்பழ மாலையை சாற்றுவது சிறப்பு. இது கூடுதல் தகவல். சரிங்களா? இதை செய்யறதுக்கே நேரம் இருக்கும் ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கும். யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்கிறதோ, யாரெல்லாம் முன்னேறணும்னு விதி இருக்கிறதோ அவர்கள் தான் அந்த பதிவு பார்ப்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த பரிகாரம் என்பது செலவு குறைந்த பரிகாரம், பலன்கள் வெகு சீக்கிரத்தில் கிடைக்கும். அதுலேயும் ஆடி மாதம் செய்யும் பொழுது உத்தராயணம் முடிந்து தட்சிணாயணம் துவங்கி இருக்குங்க. அந்த பெருமானுடைய திருநாமத்தை நாம் சொல்லி மகாவிஷ்ணுவை நமஸ்காரம் பண்ணி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. எடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ஈஸியாக நடக்க வேண்டிய காரியங்களோ அதெல்லாம் வேகமாகவே நடக்கும். உங்கள் கண்முன்னே தெரியும் அதெல்லாம். ஆகையால் நிறைந்த மனதுடன் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யுங்க, வெற்றி பெறுவீர்கள். மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. எங்கே போனால் அதுக்கு தீர்வு தெரியும் அப்படின்றது. ஒரு முறை உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஆய்வு செய்து அதற்கேற்ற கூடுதல் பரிகாரங்களை இதோடு சேர்த்து செய்வது சால சிறந்தது. சரிங்களா? நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் யூடியூப்பில் வந்து இந்த பரிகாரம் செஞ்சேங்க, அந்த பரிகாரம் செஞ்சேங்க, எங்களுக்கு சரியாகலன்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகம் என்ன சொல்லுது அதை நாம் பார்க்கணும். அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் இதில் ஒரு சில விஷயங்களை மாற்றி செஞ்சாவே நாம் வெற்றி பெறலாம். இது கூடுதல் தகவல். எனவே நம்முடைய வாராகி பக்தர்கள் இந்த வழிபாட்டை எல்லாம் தொடர்ந்து கடைபிடித்து அன்னை வாராகியினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையடைய அன்னை வாராகியை நானும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த பூஜையெல்லாம் நீங்கள் செஞ்சு வாழ்வில் மேன்மையடைய வேண்டும். நம்முடைய வாராகி பக்தர்கள் ஆள்போல் தழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வேண்டும் என வாழ்த்தி அமைகிறேன். ஜெய் வராகி.